9 பரிமாற்றங்கள், அதிலே 2 பாகங்களாக 6 பரிமாற்றங்களை இதுவரைக்கும் படித்தோம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். Jesus was punished that we might be forgiven. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அவர் தண்டிக்கப்பட்டார். முதலாவது பரிமாற்றம் என்ன? மன்னிப்பு. சிலுவையின் மூலமாக நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், நீங்கள் இந்த 2 செய்திகளை பார்க்காவிட்டால் கண்டிப்பாக இதில் பாகம் 1 பாகம் 2 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. அதில் டீட்டெயில்டு ஸ்டடி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வரியில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுகிறேன். ஸோ we receive forgiveness from the hands of God. ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, அது கொலை, விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் வெளியிலே சொல்ல முடியாத அசிங்கமான பாவங்களாக இருந்தாலும் சரி, இயேசுவினிடத்தில் வந்து கர்த்தாவே என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னி, நான் பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகிறேன், ப்ளீஸ் லார்ட் ஃபர்கிவ் மீ, கிளென்ஸ் மீ பை யுவர் ப்ரெஷியஸ் பிளட் என்று நீங்கள் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களில் நின்று நம்மளை கழுவி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக முடியும். அதனால் நான் ஒரு பாவி என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பாவம் போகிறதற்காக இன்னொரு சிலுவையை தூக்கி கொண்டு நீங்கள் ஒரு 100 மைல் நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு சடங்காச்சாரமும் கீழே விழுந்து பொருள்றது உருள்றது இல்லை, இவ்வளவு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன், தங்கத்தில் இதை செஞ்சு வைக்கிறேன், அதை எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்காக எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. just believe it and accept it. yes lord, எனக்காகவே எல்லாம் செய்தீர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். 2வது பரிமாற்றம் என்ன? Jesus was wounded that we might be healed. நாம் சுகம் பெற அவர் காயப்பட்டார். 2வது பரிமாற்றம், நான் வியாதியிலே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர் சுகத்தை எனக்கு தரும்படியாக சிலுவையில் அவர் தொங்கினார். ஆகவே இந்த சிலுவை பாடுகள், மரணங்களை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தெய்வீக சுகம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. 3வது பரிமாற்றம் என்ன? The exchange of sin for righteousness. The exchange of sin for righteousness. என் பாவத்தை அவருடைய கையிலே கொடுத்துவிட்டு அவர் பாவி என்ற பட்டத்தை வாங்கி கொண்டார். அவர் நீதிமான இருக்கிறபடினால் அந்த நீதியை எனக்கு கொடுத்து விட்டு எனக்கு நீதிமான் என்ற பெயரை வைத்து விட்டார். ஆகவே தான் சொல்லுகிறேன், உங்களுடைய நற்கிரியைகளினால் அல்ல, என்னுடைய நற்கிரியைகளினால் அல்ல, அவர் எனக்கு நீதிமான் என்று பெயர் கொடுத்திருக்கிறதுனாலே நான் நீதிமான். He calls me righteous. அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார், நாம் நீதியை பெறும்படியாய். So dear children of God, you are a righteous man of God. You are a righteous woman of God. அதை நம்புங்க. அது அவரும் உங்களுக்கு கொடுக்கிற பட்டம். நாமே நம்முடைய நற்கிரியைகளினாலே நம்மை நீதிமான் ஆக்கி கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை நீதிமான் என்று அழைக்கிறார். ஆகவே சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 4வது பரிமாற்றம் என்ன? Jesus died our death that we might share his life. நாம் அவருடைய ஜீவனை பெற அவர் நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நான் செத்திருக்க வேண்டிய சிலுவையிலே, ஆனால் அதற்கு பதிலாக அவர் ஜீவனை கொடுத்து விட்டு, அவர் ஜீவனை எனக்கு கொடுத்து விட்டு அவர் மரித்தார், அவர் சாவை ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் இருந்தது என்றதெல்லாம் மாற்றிவிட்டு ஆண்டவர் 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 பிதாவாகிய தேவனே, இதுதானே உங்களுடைய டிமாண்ட், நான் ஜீவனை கொடுக்கிறேன், ஜேக்கபுக்கு பதிலாக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று எனக்கு பதிலாக அவர் ஜீவனை கொடுத்தார். 5வது, Jesus was made a curse that we might receive the blessing. நாம் ஆசீர்வதிக்கப்பட அவர் சாபமாக்கப்பட்டார். நாம் ஆசீர்வதிக்கப்பட அவர் சாபமானார். அதாவது சாபத்தை, உன் சாபத்தெல்லாம் நீ ஏண்ட கொடுத்துரு, என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ வைத்துக்கொள். இது ஒரு பரிமாற்றம். 5வது பரிமாற்றம். 6வது பரிமாற்றம் என்ன? Jesus endured our poverty that we might share his riches. நாம் ஐஸ்வரியவானாக அவர் தரித்திரரானார். நான் தரித்திரனாய் இருந்தேன், ஆனால் அந்த தரித்திரத்தை அவர் வாங்கி கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தார். ஆகவே இனி நான் தரித்திரனாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நோ மோர் பாவர்ட்டி. டோன்ட் பிலீவ் இன் பாவர்ட்டி லைஃப். தரித்திரத்தில் வாழணும், கர்த்தர் எங்களை எப்படி நடத்துறாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொன்னது போல் அது எல்லாமே டெம்பரரியாக இருக்கும், நாட் பெர்மனன்ட். பெர்மனண்ட்டாக நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்லவே இல்லை. அப்படி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இயேசு சிலுவையிலே மரித்ததை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். யூ டிஸ்ரெஸ்பெக்ட் the sacrifice of Jesus on the cross. இயேசு நீ நல்லா இருக்கணும்னு அவர் நீ ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் தரித்திரர். அதுக்கப்புறம் நான் தரித்திரனாக தான் இருப்பேன்,
பிடிவாதம் பண்ணா, then you are denying the blessings of Lord Jesus Christ. Dear children of God, that's only a temporary situation that will change. அது மாறும். நீங்கள் நிச்சயமாகவே ஐஸ்வர்யவானாய், அதாவது உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டவர்களாய் எல்லா சீரும் சிறப்போடு வாழ்வீர்கள். அதுதான் தேவன் சிலுவையில் நமக்கு செய்த 6வது பரிமாற்றம். இவைகளை நம்ம போன வாரத்தில் பார்த்துவிட்டோம். இன்றைக்கு 3 பரிமாற்றங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 7வது பரிமாற்றம் என்ன? Jesus bore our shame that we might share his glory. இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை நான் பெறும்படி அவர் நம்முடைய அவமானத்தை அவர் சுமந்தார். நான் அவமானம் என்ன சொல்றது, ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த கேவலம், அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் நீ ஏன்ட்ட கொடுத்துரு. நீ எப்படி இரு? நல்ல மகிமையில் இரு. க்ளோரியஸ் சன்னா நீ இரு. ஒரு மகிமை நிறைந்த மகளாய் நீ இரு. அப்படி ஒரு ஜனங்கள் பார்க்கட்டும். அந்த அவமானம் கேவலாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு இனி நிந்தை அவமானம் கிடையாது. ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இனி நிந்தையிலே அவமானத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. What is that? Emotional healing for the wounds of shame and rejection through the cross. சிலுவையின் மூலமாக அவமானம் மற்றும் தள்ளப்படுதலின் மனக்காயங்கள் ஆற்றப்படுதல். இது ஒரு முக்கியமான சத்தியம். நீங்க நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள போயிட்டு இருப்பீங்க. இமோஷனல் ஹீலிங், மன ரீதியாக காயப்படுதல். வெளியெல்லாம் பார்க்க நல்லா தான் இருப்பான், ஆனால் உள்ளத்தில் காயம். மக்களுடைய வார்த்தைகள் இல்லை. இன்னும் நான் போக போக டீச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நிறைய நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், பிறர் உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். தள்ளப்படுதல், அதன் நிமித்தமாக மனக்காயங்கள். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குதா? இதெல்லாம் தாங்க முடியாமல் இந்த வேதனையினால் எத்தனையோ பேர் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போயிடுறாங்க. சிலர் உயிரையே மாய்த்து கொள்ளுகிறார்கள். அப்போ நான் இவ்வளவு அவமானப்பட்டேனே, எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்குதான்னு சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ ஏன்ட்ட கொடுத்துரு, நான் அதுக்கு பதிலாக உனக்கு மகிமை கொடுக்குறேன். நீ மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஸோ இமோஷனல் ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் த கிராஸ். எபிரேயர் 12:22 வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க நன்றாக கவனிங்க. எல்லாரும் வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், அது என்ன சந்தோஷம்? நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், விடுவிக்கப்பட போகிறார்கள். ஆண்டவருக்கு அது சந்தோஷம். அது நிமித்தமாக அவமானத்தை அவர் பெரிதாக எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். நான் சொல்றது போல சிலுவையிலே ஆண்டவர் 7 வார்த்தை சொன்னார், 7 வார்த்தை சொன்னார்னு அதையே நம்ம பேசிக்கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலுவையில் பாருங்க, சிலுவையை பற்றி எவ்வளவு சத்தியம் இருக்கிறது. அவமானத்தை அவர் பெருசாக எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்தார். சிலுவையின் பாடுகளை அவர் சகித்தார். தேவனுடைய வலது பரிசத்தில் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறார், தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. So Jesus, who for the joy that was set before him endured the cross, despising the shame. Despising the shame. ஆகவே இங்கே வாசிக்கிறோம் அவமானம். சார், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் ஒவ்வொரு விதத்தில் அவமானத்துக்குள்ளே போயிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 40-50 வயசாகும்போது நிறைய அவமானத்துக்குள்ளே போயிருப்பீங்க. இன்னும் வயசாக இன்னும் நிறைய அவமானத்துக்குள்ளே போவீங்க. ஆனால் அந்த அவமானங்கள் உங்களை துன்புறுத்த நீங்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு நமக்காக he bore our shame. சிலுவையில் அவர் தொங்கும்போது அவர் 2 கள்ளன் முதல்ல அவர் கள்ளன் கிடையாது. ஸோ கள்ளனுக்கு நடுவில் உங்களை கொண்டு நீங்களும் கள்ளன்னு தொங்க வச்சா அது எவ்வளோ பெரிய அவமானம். ஸோ ஆண்டவர் அந்த அவமானத்தை சகித்தார். ஒரு கள்ளன் என்ற பெயரை எடுத்துக்கொண்டார். அந்த நாட்களில் ரொம்ப மோசமான அதுதான் பரபாசை விடுவின்றாங்க. அவனை மாதிரி ஆள் தான் சிலுவையில் அறியப்பட வேண்டும். ஆனால் இயேசு கள்ளன் என்று ஒரு பெயர் எடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் நம்ம டிராயிங்காக ஒரு துணி அவருக்கு போட்டிருக்கிறாங்களே தவிர, அந்த நாட்களில் கம்ப்ளீட்டாக நேக்கடாக எல்லா ட்ரெஸ்ஸையும் உறிந்துருவாங்க. ஆகவே தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
வஸ்திரங்களை கழற்றினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லை. த garment of Jesus, இயேசுவின் வஸ்திரம். they took his garments, அவருடைய வஸ்திரங்களை கழற்றினார்கள், உரிந்து விட்டார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? literally they removed the garment of Jesus. அப்போ இயேசு வஸ்திரம் இல்லாத பிறகு he was exposed totally on the cross. முழுவதுமாக. என்ன ஒரு அவமானம் பாருங்க. ரோடு கூட இருந்த பெண்கள், ஆண்கள், சீஷர்கள், தாய், அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் எல்லார் முன்பாக he was exposed totally. what a shame. ஆனால் அது எதுக்காக தாங்கினார்? ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் பாடுபடணும்? ஒரு பூமி உண்டாக கடவுதுனார், உண்டாயிடுச்சு. சூரியன் உண்டாக கடவுதுனார், ரட்சிப்பு உண்டாக கடவுதுனார்னா உண்டாகாதா? ஆனாலும் இந்த பாடுகளின் வழியாக சென்று யாருக்காக தெரியுமா? ஜஸ்ட் ஃபார் யூ, ஜஸ்ட் ஃபார் மீ, உங்கள் ஃபேமிலிக்காக, எனக்காக. நான் கேவலப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒருவேளை நீங்கள் அவமானப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நிந்தனைக்குள்ளே, அவமானத்துக்குள்ளே, கேவலத்திற்குள்ளே நீங்கள் போயிருப்பீர்கள் என்று சொன்னால், ஜனங்களாலே, சொந்த ஜனங்களாலே, குடும்பத்து மக்களாலே, இல்லை நண்பர்களாலே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பிட்ரே பண்ணவர்களாலே, இப்படிப்பட்ட அவமானங்களுக்குள்ளே நீங்கள் போயிருப்பீர்கள் என்று சொன்னால், அது முடிவில் கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே அவமானப்பட்டிருக்கிறபடினாலே நிச்சயமாக மகிமையான வாழ்க்கை ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. அந்த அவமானத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு முடிவு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory in the place of shame. அவமானத்தின் இடத்துல மகிமையை கொடுக்கிறார். ஷேம் அண்ட் ரிஜெக்ஷன், இதுதான் மனிதனுக்கு தாங்க முடியாத ஒன்று. ஷேம் அண்ட் ரிஜெக்ஷன் ஆர் டூ ஆஃப் காமனஸ்ட் டீப்பஸ்ட் இமோஷனல் wounds. உங்களை ஒருத்தர் வெறுத்து தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். உங்களோட பேசுகிறதில்ல, முகத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க, அப்படி போயிடுறாங்க, இப்படி போயிடுறாங்க. வேறு தான் ரிஜெக்ஷன், தள்ளிடுறது. ஷேம், உங்களை பற்றி வேண்டாதெல்லாம் பேசி உங்களை கேவலப்படுத்துறது. நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உதாரணத்திற்கு யோசேப்பு ஒன்றுமே பண்ணவில்லை, ஆனால் வெளியே அவனுக்கு பேர் என்ன? ரேபிஸ்ட், அவன் கற்பழிக்க வந்தவன் என்று சொல்லி ஒரு பெரிய கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் ஒரு பக்திமான், கர்த்தர் அவனோடு இருந்தார், நல்ல பையன். ஆனால் எப்படி வெளியே சொல்கிறது? வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு பெரிய ஷேம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. ஜோசப் வாஸ் ரிஜெக்டட், புட் இன்டு பிரிசன். ஷேம். இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யாத தவறுகளை சொல்லி ஜனங்கள் உங்களை குற்றப்படுத்தியிருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்கள் சபை மக்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம், பிலீவர்ஸ், நல்லவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய சொந்த தாய் தகப்பன் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், கூட பிறந்த சகோதரிகள் உங்களோடு பேசாமல் இருக்கலாம். திஸ் இஸ் கால்டு ரிஜெக்ஷன். த்ரோ யூ அவே, தூக்கி தூர போட்டுறது, குப்பை மாதிரி தூக்கி தூர போடுறது. ஷேம் அண்ட் ரிஜெக்ஷன் பயங்கரமான மனக்காயங்களை உண்டு பண்ணுகிறது. அவமானம் மற்றும் ஒதுக்கப்படுதல் தான் பொதுவாக நம்முடைய மனதை மிகவும் காயப்படுத்துகிற காரியங்கள். இந்த ஷேம் வரும்போது என்ன ஆகுது தெரியுமா? ஷேம் ஷட்ஸ் யூ அப் இன் பிரிசன். ஒரு அவமானத்துக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா மனுஷர்களை யாரையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. யாரோடைய ஒரு சோஷியல் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்காது. தெருவில் நடந்து போகிறது உங்களுக்கு பிடிக்காது. உங்களை ஒரு கூட்டுக்குள்ளே நீங்கள் அடைத்து கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். சுருக்க சொன்னால் தனிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். Shame shuts you up in prison. On the cross, Jesus endured your shame that you might share His glory. ஆனால் நீங்கள் அப்படி அடைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்காக பாடுபட்டபடினாலே அந்த அவமானத்திற்கு முடிவு உண்டு. மகிமையான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த அவமானத்தினால கொஞ்ச நாள் நீங்கள் அப்படி ஒதுங்கி இருக்கலாம், அடைக்கப்பட்டவர்களே போல இருக்கலாம். ஆனால் at the right time God will bring you out. God will put the crown of glory on your head. Hallelujah. People will see the glory of Jesus on your face. ஆண்டவராகிய இயேசுவினுடைய மகிமையை ஜனங்கள் உங்களுடைய முகத்திலே பார்ப்பார்கள். அவருடைய மகிமை உங்கள் தலையின் மேலே இருக்கும். Hallelujah. Jesus will lift you up. Because you are a daughter of God, you are a son of God. ஆண்டவருடைய மகனாய் மகளாய் நீங்கள் வாழுகிறபடினாலே, இயேசுவுக்கு பிரியமாய் நீங்கள் வாழுகிறபடினாலே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழுகிறபடினாலே, don't worry about the comments and the criticisms of people. இயேசு இவ்வளவு அவமானங்களை சகித்தார், இவ்வளவு அவமானங்களை சிலுவையிலே சகித்தார். ஏன் என்று பார்க்கும்போது தான் அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். எபிரேயர் 2:10 வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர்
அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து ஏன் ஆண்டவர் இவ்வளவு அவமானங்களை சகித்தார் என்று சொன்னால் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. இதெல்லாம் இயேசுக்கு சிலுவையில் தொங்கும்போது அநேக பிள்ளைகளை மகிமை கொண்டு நான் இப்படி தொங்குறேன் அப்படின்லாம் ஆண்டவர் வார்த்தை சொல்லலை. இதெல்லாம் நம்மளாக தான் கற்றுக்கணும், இதைத்தான் பேசணும், இதுதான் வேணும், இதுதான் முக்கியம். மற்றதெல்லாம் ப்ராஃபட்டிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட், அதை தியானிக்கலாம், தப்பு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இவ்வளோ இருக்குது. இது தெரியாமல் அதையே சொல்லிட்டு இருந்தோன்னா அது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வர போவதில்லை, அது ஒரு பண்டிகையாக முடிந்து விடும். ஆகவே அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவருடைய ரட்சிப்பின் அதிபதி யார்? இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. உங்களுக்காகவும் எனக்காகவும் பயங்கரமான பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக இயேசு கிறிஸ்து செல்ல வேண்டியதாயிருச்சு. Jesus endured our shame that we might be delivered from shame and share his glory. Hallelujah. எல்லா தமிழ்ல வாசிங்க. நாம் அவமானத்திலிருந்து விடுதலை பெறும்படியாகவும் அவருடைய மகிமையை அடையும்படியாகவும் இயேசு அவமானத்தை சகித்தார். இயேசு அவமானத்தை சகித்தார். உங்களுக்காக எனக்காக இயேசு அவமானத்தை சகித்தார். எதற்காக? அவமானத்திலிருந்து நான் விடுதலை பெறும்படி. எல்லாரும் சொல்லுங்க, அவமானத்திலிருந்து நான் விடுதலை பெறும்படி, அவருடைய மகிமையை பெறும்படி. எனக்காக இயேசு சிலுவையிலே அவமானத்தை சகித்தார். Hallelujah. So dear children of God, இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மன தாங்கலுக்குள்ளே, மன வேதனைக்குள்ளே, ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், be released from the bondage of shame. Hallelujah. நீங்க தாங்க உங்களை ரிலீஸ் பண்ணும், இன்னொருத்தர் வந்து உங்களை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இவருடைய என்னை மாதிரி பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை கொடுக்க முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். பட் only you know your condition, only you know your emotional burnout and hurt and pain, only you know your situation. You need to release yourself from the bondages, from the prison. நீங்களே உங்களை பிரிசனுக்குள்ளே பூட்டி சாவியை நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் தான் இப்போ திறந்துட்டு வெளியே வரணும். அவமான கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றிடுங்கள். Accept this truth. What is the truth? Let the presence of God rest on you and release you from the bondage of shame. Hallelujah. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவரின் மகிமையை நமக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் இவ்வாறாக பாடுபட்டார். என்ன ஒரு பாட்டு, என்ன ஒரு அருமையான பாட்டு பாருங்க. கல்வாரி அன்பை எண்ணிடு வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தா உன் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவில் வாசிங்கம்மா. கெத்செமனே பூங்காவில் கதறி அழும் ஓசை எத்திசையும் தொனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. ஏன் ஆண்டவர் இவ்வளவு பாடுகள் பட்டார்? சிலுவையிலே மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினீரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிதே. எதுக்காக இவ்வளவு பாடுகள்? அருமையா அந்த பாடல் முறிகிறது பாருங்க. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீனர் அன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்துவிட்டோம் அன்பின் கரங்களில். இந்த நாட்களை நம்ம இதுக்கு போல ஆண்டவர் சிலுவையில் அறிஞ்ச போல ஒரு 1000 ரூபாய் காணிக்க போடலாமா, இல்லை கூட 10,000 ரூபாய் சேர்த்து போடலாமா? நீங்கள் கோடி ரூபாய் இங்கே காணிக்க போட்டாலும் சரி, இதுக்கு ஈடாகவே ஈடாகாது. ஆனால் தமிழில் ஒரு அருமையான பாடல் உண்டு. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா ஒந்தன் சிலுவையன் மேன்மை, இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், என்ன அரும் பொருளீடாகும், என்னையே உமக்கு நான் அழைக்கிறேன். அதாங்க என் வாழ்க்கையில் நான் வாலிப வயசில் இஷ்டம் போல் சுற்றினாலும் ஒரு நாள் வந்தபோது, ஆண்டவரை என்னை முழுவதுமாய் காணிக்க உமக்கு நான் கொடுத்துறேன் ஆண்டவர். இப்போவும் ஆண்டவர் என்னுடைய காணிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை, என்னை தான் எதிர்பார்க்கிறார். Hallelujah. So even today, every day I surrender, I re-surrender, I rededicate, I commit and I commit and I commit. I get closer, get closer, get closer to Jesus. அவரை விட்டு ஓடவே முடியலைங்க. அவர் பக்கத்தில் தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். Hallelujah. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தார். கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. Everybody sing. Gethsemane
அதிசயம் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்க்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மை உம்மை போல் மாற்றிடவே, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோ அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. Amen. Hallelujah. Glory to God. Hallelujah. Glory to God. அவமானத்திலேருந்து இந்த நாட்களில் நீங்கள் வெளி வந்துடுங்க. ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ பிக் wound. அது நீங்கள் ராத்திரிலாம் எந்திரிச்சு உங்களை அழ வைக்கும், தூங்க விடாது, ரொம்ப வேதனைப்படுத்தும். ஆனால் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஆகணும். ஏன்னா இயேசு எனக்காக என்னை காட்டிலும் அவர் பயங்கரமாக அவமானப்பட்டார், என்னை காட்டிலும் அவர் பயங்கரமாக அவமானப்பட்டார். அதனால் உங்கள் வலி அவருக்கு தெரியும், உங்கள் வேதனை அவருக்கு தெரியும். ஜனங்கள் உங்களை குறித்து என்ன வேணாலும் பேசிட்டோம், என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணட்டும், அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இயேசுவுக்கு முன்னாடி நீங்கள் பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாக வாழுகிற வரைக்கும் அவர் உங்களோடு இருந்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஒரு நாள் ஒன்று வரும்பொழுது எப்படி யோசேப்பின் காலில் எல்லாரும் வந்து விழுந்தாங்களோ அதே போல் உங்களுக்கு முன்பாக நின்று எங்களை மன்னியுங்கள் என்று சொல்வார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களை கொண்டு வருவார். அப்போ நீங்கள் பெரிய மனிதர்களாக இருந்தவர்களை மன்னிக்க வேண்டும். 8வது பரிமாற்றத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஜீசஸ் endured our rejection that we might enjoy his acceptance. இது ஒரு ரிலேட்டட் ஷேம் அங்கே பார்க்குறோம். இங்கே ரிஜெக்ஷன், நாம் அவராலே அங்கீகரிக்கப்பட தள்ளப்படுதலை அவர் செய்தார். வாட் இஸ் ரிஜெக்ஷன் அண்ட் why ரிஜெக்ஷன்? ரிஜெக்ஷன் மீன்ஸ் அன்வான்டட், தேவையில்லாதது, அன்லவ்டு, நேசபாசம் இல்லாதது, நாட் பீயிங் லவ்டு, நேசிக்கிறது இல்லை. தள்ளப்படுதல் என்பது தேவைப்படாதது, புறக்கணித்தல், வெறுக்கப்படுதல். எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க, யூ ஆர் ரிஜெக்டட். எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்துடாதீங்க, தயவுசெய்து வந்துடாதீங்க, உங்களுக்கு கல்யாண கார்டு கொடுக்க மாட்டோம். ரிஜெக்டட். உங்களுக்கு எங்களுக்கு சம்மதமே இல்லை, ரிஜெக்டட். இந்த மாதிரி ஒரு சீல் அடிச்சிடுறாங்க உங்கள் நெத்தியில், rejected. So sometimes you feel that you are a rejected boy, rejected girl, rejected man, woman. சொசைட்டியில் எங்கேயும் போய் உட்கார முடியல, you are rejected. உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, you are rejected.
But dear children of God, Jesus was rejected. இயேசு உங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டார். ஏசாயா 53:3 நம்ம வாசிக்கிறோம், அவர் அசட்டை, அதுதாங்க அசட்டைன்ற வார்த்தை. அசட்டையா பார்க்கறது, அப்படி அசட்டையா பார்க்கறது, அசட்டை பண்றது, ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. இயேசு அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷராலே புறக்கணிக்கப்படுதல், எல்லாம் ரிஜெக்ஷன், தள்ளப்படுறது, வெறுத்து ஒதுக்கப்படுகிறது, ரிஜெக்ஷன். துக்கம் நிறைந்த ஒரு பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். Nobody cared for him. He was like a thief. அப்படி ஏதோ கைதி மாதிரி இழுத்துட்டு போறாங்க. அடிக்கப்படும் ஆடு போல அவர் போய் கொண்டிருக்கிறார். He was rejected. அவருக்கே அப்படி ஒரு நிலைமைங்க. மனுஷகுமாரன் எவ்வளவு உதவி செய்தார், எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார், எவ்வளவு மிராக்கிள்ஸ் பண்ணார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். Finally he was rejected. அதே மாதிரி நீங்க நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க, நிறைய நல்லா வாழ்ந்திருப்பீங்க, நல்ல காரியங்களை செய்திருப்பீங்க. But people will reject you. You are rejected. சீல் அடிச்சிருவாங்க. இயேசு அதே வழியில போயிருக்கிறபடினால Jesus experienced rejection. He understands your pain. He understands you. He understands your situation. அதனால யாருக்குமே தெரியலையே, யாருமே கேட்க மாட்டேன்றானே, ஒருத்தனும் கேட்க மாட்டான், ஒருத்தருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, ஒருத்தருமே சேர்த்துக்கிற மாட்டேன்றாங்க, ஒருத்தர் கூட சேர்த்துக்கிற மாட்டேன். ஐயோ நீங்களுமாங்க என்னை எப்படி தப்பா புரிஞ்சிட்டீங்க என்று சொல்ற அளவுக்கு உங்களோட க்ளோஸா இருக்கவங்க கூட உங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க. Dear children of God, he was despised. Jesus was despised and rejected by men and women. சுகப்படுத்துறார், எல்லாம் சொல்றான், பிசாசுகளின் தலைவன் அப்படின்றான். அவரை மந்திரவாதி சொன்னா கூட பரவாயில்ல, நீ பிசாசுகளுக்கு கூட்டத்துக்கே நீதான் ஏன் தலைவன்றான். என்ன ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க பாருங்க அவருக்கு. ஒரு பாஸ்டர் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அவர் எவ்வளவு பெரிய தெய்வகுமாரன், அவரை போய் சொல்றாங்க, பெயல் செபூல்களின் தலைவன் நீ, ஆகவே தான் நீ பிசாசுகளை துரத்துக்கிற, பிசாசெல்லாம் கையில வச்சுட்டு ஏதோ நீ குரலி வித்த பண்ற அப்படின்றான். He was rejected by men and women and society and by spiritual people. In those days they were called the Pharisees and the Sadducees. பரிசேயர்கள் சதுசேயர்களால் அவர் ஒதுக்கப்பட்டார். A man of sorrows, acquainted with grief. But dear children of God, he was despised. ஆனால் அது யாருமே அதை புரியவில்லை. ஆனால் ஏன் எதற்காக அது? அதே போல சிலுவையிலே தொங்குகிறார். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Why my God, why have you forsaken me? Even God forsook him. ஆண்டவரும் அவரை கைவிட்டார், மனுஷன் கைவிட்டான், உதவி செஞ்ச மக்கள் கைவிட்டாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் கைவிட்டாங்க, கடைசியில் பிதாவானவர் கைவிட்டு விட்டார். ஸோ சில நேரத்தில் இப்படி கம்ப்ளீட்லி forsaken situation. You may feel that you are forsaken by everybody. Even ஆண்டவரே கைவிட்டாருன்னு நினைக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் வரும். பட் அப்படி இல்லை. எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதையெல்லாம் இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக தான் இயேசு இவைகளை எல்லாமே அனுபவித்தார். ஸோ why rejection? நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தா சில சமயத்தில் பிரேக் டவுன் ஆஃப் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவுகளிலே சில முறிவுகள் இருக்கும். அப்போது ஹஸ்பண்டு சொல்லுவார் ஒய்ஃபை பார்த்து, நீ வெளியே ஓடிப்போ, என் கூட இருக்காதுன்னுவார். இல்லை ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் போயிருங்க அப்படின்வாங்க. இல்லை பிள்ளைங்க அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, வெளியே போயிருங்க, என் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு. அம்மா பார்த்து சொல்லுவாங்க, வெளியே போயிருந்தோம், உனக்கு சோறு போட மாட்டேன்னுவாங்க பிள்ளைங்க. அதே போல் இல்லை அப்பா அம்மா பிள்ளைங்களை விரட்டி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஜெக்ஷன். ஸோ சொசைட்டியில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை, ஈவன் ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள்ஸில் கூட சில ரிஜெக்ஷன்ஸ். யூ ஆர் ரிஜெக்டட் ஃப்ரம் அ சர்ச், யூ ஆர் ரிஜெக்டட் ஃப்ரம் அ மினிஸ்ட்ரி, யூ ஆர் ரிஜெக்டட் பை அ மேன் ஆஃப் காட், உமன் ஆஃப் காட். அப்படி கூட இருக்கலாம். சொந்தக்காரங்கள் வெறுக்குன ஒரு நிலைமை, குடும்பத்திலே முறிவுகள், குடும்ப உறவிலே முறிவு ஏற்படும் பொழுது ஒதுக்கப்படுதல், ரிஜெக்ஷன் வருகிறது. சம்டைம்ஸ் நோ லவ் ஃப்ரம் த ஃபாதர் மதர், அப்பா அம்மாட்டிருந்து எதிர்பார்த்த அன்பு கிடைக்காம போகலாம். தாய் தகப்பனின் அன்பில்லாத நிலைமை, ரிஜெக்ஷன் பிஃபோர் பர்த்ஸ். பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். 3வது பிள்ளை நமக்கு எதுக்கு, அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போய் அபார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை அபார்ட் ஆகிருக்காது. நீங்கள் எப்படியோ உலகத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, உன்னை அபார்ட் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் எப்படியோ நீ வந்துட்ட. எப்படியோ வரல, கர்த்தர் உங்களை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்திருக்கிறார்.
கர்த்தர் உங்களை காப்பாற்றி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பட் யூ were rejected by your mother, your father. வேண்டான்னு எங்களை வச்சுருந்தாங்க, ஆனால் 4வது பிள்ளைய நான் பிறந்துட்டேன். அப்படி ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா சொன்னால் கூட அது சொல்லக்கூடாது. அப்பா அம்மா புத்தி இல்லாத அப்பா அம்மா சிலர் சொல்லிடுறாங்க, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. அப்படியே நீங்கள் அதை உங்கள் காதில் விழுந்திருந்தா கூட ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணல. அவர் உங்களை ஒருபோதும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். அவர் உங்களுக்காக வாழ்க்கை வைத்திருப்பார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே தள்ளப்படுதல். அடுத்தது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். சில நேரத்தில் உருவ தோற்றங்கள் நன்றாக இருக்கலாம், அதனால் நிறைய பேர் உங்களை சேர்த்துக்கிற மாட்டாங்க. இவ வேணாம் நம்ம மாத்திரம் போகலாம், இவங்க வேண்டாம் நம்ம மாத்திரம், அவங்க வேணாம் நம்ம மாத்திரம் சேர்ந்துக்குவோம். என்ன ரீசன்? ஒரு ரீசனும் இருக்காது. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்க மாட்டீங்க, அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ பட் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறதில்ல. இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னால ஒதுக்கப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு. சில மூவிஸ் கூட அப்படிலாம் எடுத்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், காட் லவ்ஸ் யூ ஸோ மச். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் வெரைட்டியாக பீப்புளை படைத்திருக்கிறார். அமெரிக்காவில் வெள்ளைக்காரனை படைச்சோன்னா தான் ஆப்பிரிக்காவில் பிளாக் பீப்புளையும் படைத்திருக்கிறார். சரியா? ஏன்னா அவங்க 2 பேரையும் நான் நேசிக்கிறேன்னு காட்டுறதுக்கு. குட்டையாக ஜப்பான்காரனை படைத்திருந்தா நெட்டையாக ஒரு யூரோப்பியனையும் படைத்திருக்கிறார் ஆண்டவர். 2 பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். மஞ்சளாக ஒருத்தர் இருக்கிறான், ப்ரௌனாக ஒருத்தர் இருக்கிறான், பிளாக்காக ஒருத்தர் இருக்கிறான், ஒயிட்டாக ஒருத்தர் இருக்கிறான். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை காட்டுவதற்காக, நாமும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக. ஸோ ஆண்டவர் இவங்கள தான் நேசிக்கிறான்னு சொன்னால் எல்லாம் வெள்ளைக்காரங்களே படைச்சிருப்பார். அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் நேசிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So don't worry about your physical appearance. God loves you. People may reject you, but God loves you. Jesus loves you. இயேசு உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறார், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். யார் உங்களை வெறுத்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று சொன்னால், இயேசு சிலுவையிலே மரித்ததின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி, அவருடைய அடாப்டட் சில்ட்ரனா, அவருடைய சொத்துக்கு பங்குள்ளவர்களாய், he made us accepted in the beloved, in the beloved. carry to இல்லை charity to என்று அழைக்கப்படுது. highly favored, gracious, charisma என்ற வார்த்தையெல்லாம் இதில் தான் வருது. carry to, highly favored, gracious என்ற வார்த்தை அவ்வளவு highly favored. ரொம்ப பிடிக்குமா ஆண்டவருக்கு நம்ம. he made us accepted in the beloved. இயேசு கிறிஸ்து அவரை பிதாவானவர் பார்க்கிறார். அவருக்குள்ள நம்ம எல்லாரையும் வச்சு நம்ம எல்லாரையும் என்ன பண்றார்? ஆண்டவர் நேசிக்கிறார். So always remember, Jesus did not reject me. Hallelujah. எல்லாரும் சொல்லாமா? இயேசு என்னை தள்ளிவிடவில்லை, அவர் என்னை ஒதுக்கி விடவில்லை, அவர் என்னை புறக்கணிக்கவில்லை. 1 யோவான் 4:19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், I am not rejected, I am accepted. நான் தள்ளப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். I belong to the best family in the universe. உலகத்திலே நல்ல குடும்பத்திலே, சிறந்த குடும்பத்திலே நான் அங்கத்தினராக இருக்கிறேன். I am not unwanted, I am not unloved. நான் ஒதுக்கப்படவில்லை, வெறுக்கப்படவில்லை. Jesus, you love me and I love you, Lord. அத நீங்க எப்போ பார்த்தாலும் அவர் என்னை நேசிப்பாரா, இவர் என்னை நேசிப்பாரா, அவங்க எனக்கு டெக்ஸ்ட் அடிப்பாங்களா, இவங்களுக்கு அது பண்ணுவாங்களா, அதெல்லாம் ஆண்டவரை பற்றி நேசித்து நீங்கள் ஆண்டவரை பாடி புகழ்ந்துட்டே இருங்க. அவர் நேசம் உங்கள் உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்காக கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் இன்னும் ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். Because Jesus loves you so much. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னை நேசிக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன். I love you, Lord. Hallelujah. Hallelujah. அவருக்கு தான் நீங்கள் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கணும். சரியா? நம்ம அதை விட்டுட்டு ஜீசஸ்க்கு கிஸ் கொடுக்காம நம்ம சுற்றி யாராவது நம்மக்கிட்ட வருவாங்களா, அன்பு காட்டுவாங்களா, நேசிப்பாங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். Jesus loves you so much. Hallelujah. அதான் உன்னத பாட்டில் போட்டிருக்குது, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அப்போ கருப்பாக இருந்தாலும் நேசர் அங்கே தான் தேடி வந்தார். கருப்பாக இருக்கிறான்னு விடல ஆண்டவர். ஒரு 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 செவத்த பிள்ளையை பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் தேடி போகல. சூலமித்தியாள் கருப்பாக இருந்தாளா,
ஏன் கருப்பாக இருக்கிறேன்னு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. சின்ன வயசில் என்னை வயலில் வேலைக்கு விட்டாங்க, அதனால வெயில் அடித்து நான் கருத்து போனேன். நான் ஏதோ கதை சொல்கிறேன் நினைக்காங்க, உன்னத பாட்டில் இருக்கிற வசனத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆகவே அவள் சொல்ல, நான் கருப்பாக இருக்கிறேன். ஆனாலும் அவள் சொல்லிக் கூறுகிறாள், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். என் நேசர் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே வர்றாரு? இங்கே தான் வந்து கதவை தட்டுறாரு. ஸோ ஜீசஸ் என்னை தான் தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் லவ் ஜீசஸ், லவ் ஜீசஸ், லவ் ஜீசஸ். அதனால தான் போன வாரம் அந்த பாட்டு பாடினேன், ஓ how I love Jesus because he first loved me. Get released from rejection to acceptance by accepting what Jesus has done for you on the cross. எல்லாரும் வாசிங்க தமிழ்ல. இயேசு நமக்காக சிலுவையிலே செய்ததை எண்ணி தள்ளப்படுதலை தவிர்த்து ஏற்றுக்கொள்ளப்படுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Amen, hallelujah. Ninth exchange, our old man died. Shall we sing that song, oh how I love Jesus? போன வாரம் பாடின அந்த பாட்டு பாடலாமா? ரெண்டே வருது, எல்லாரும் சொல்லுங்க, oh how I love Jesus, Oh how I love Jesus, because he first loved me. because he first loved me. அடுத்தது, oh how I love Jesus, Oh how I love Jesus, because he died for me. because he died for me. சரியா? ஓகே, ஸ்க்ரீனில் போட மாட்டோம், நீங்களே பாடணும். ஓகே. Oh how I love Jesus, oh how I love Jesus, oh how I love Jesus, because he first loved me. Oh how I love Jesus, oh how I love Jesus, oh because he died for me. To me Jesus is wonderful, to me Jesus is wonderful, to me Jesus is wonderful, because he died for me. Everybody, oh how I love Jesus, oh how I love Jesus, oh how I love Jesus, because he first loved me. Sing it again. Oh how I love Jesus, oh how I love Jesus, oh how I love Jesus, because he died for me. Hallelujah. ரெண்டே வரிதான். இதுக்கு நீங்க புக்கு அது இது எது பேப்பர் பேனா நோட்டு புக் எதுவுமே வேண்டியதில்லை. ரெண்டே வரிதான். சும்மா போகும்போது உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் நீங்கள் பாடலாம். பாடிட்டே இருங்க. இந்த ரிஜெக்ஷன், பெயின் எல்லாவற்றிலும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. கடைசி பாயிண்ட் இதை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். Our old man died in Jesus that the new man might live in us. தமிழ்ல வாசிங்க. இயேசுவுக்குள்ளாக பழைய மனிதன் மரித்து நாம் புதிய சிருஷ்டியாக வாழ்வோம். பழைய மனிதன், நமக்குள்ளே இருக்கிற பழைய குணங்கள் எல்லாம் மரித்து புதிய சிருஷ்டியாக நாம் வாழும்படிக்கு இயேசு நமக்காக மரித்தார். ஓல்டு மேன் இஸ் a sinful nature. பழைய மனுஷன் என்ன? ஆதாம் இருந்தார் பாருங்க, முதல் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனார், பாவம் அவரால் வந்தது. அதே கேரக்டர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துக்கு இரண்டாவது ஆதாம், இல்லாவிட்டால் பிந்தின ஆதாம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த முதல் ஆதாமினுடைய குணமெல்லாம் போய் இப்போ நமக்குள்ளே புது ஆதாமின் குணம் வந்து விடுகிறது, இயேசுவின் குணம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. ஆதாமின் என்று பெற்ற பழைய மனிதனை கலைந்து புதிய மனிதனை நாம் பெறுவதே கர்த்தருடைய திட்டமாக உள்ளது. So புது மனிதர்களாக நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும். On the cross the old man was put to death that the new man might come to life in us. So பவுல் இதை குறித்து தான் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? Paul is talking about the rebel within you which you received from Adam. மனுஷனுக்குள்ள இயற்கையாகவே கெட்ட குணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஆதாமின் இடத்துலேருந்து வந்தது. ஆனால் ஒருவன் இயேசுவாகி ஆதாமை ஏற்றுக்கொள்ளும் போது, சிலுவை பாடுகள், இயேசு மூலமாக எனக்கு புது நேச்சர், நியூ கேரக்டர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நாம் என்ன குணங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கேரக்டர் எல்லாம் மாற்றிடுவார். அதனால தான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நிறைய பேர் மாறிடுறாங்க, ரொம்ப மாறிடுறாங்க.
ரொம்ப மாறிடுறாங்க. ஒருவேளை அடுத்த நாளே எல்லா சேஞ்சை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் போக 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 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் கழித்து ரொம்ப அப்படியே ஜீசஸ் மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க. இவராக இப்படி இருந்தார் என்று நம்ம சொல்லுகிற அளவிற்கு அவ்வளவு கேரக்டர் சேஞ்ச் நமக்குள்ளே வந்துவிடும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கலாம். ரோமர் 6:6 வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று. our old man was crucified with him. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறைஞ்சாச்சு. அப்போ இனி நம்ம வாழ்றது இப்போ யாரு? புது மனுஷன். அப்ப நம்ம புது மனுஷன் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4:22 வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதனால நீங்க எப்போதுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட நான் யாரு? புது மனுஷன். முந்தி மாதிரி நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, முந்தி மாதிரி நான் கோவப்படக்கூடாது, முந்தி மாதிரி நான் ரொம்ப உலக பிரகாரமாக இருக்கக்கூடாது, முந்தி மாதிரி நான் மோசமான ஆளாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ யார்? நான் புது மனுஷன். ஐ எம் a நியூ மேன், ஐ எம் a நியூ உமன். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள்ளே எப்போதுமே இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக பழைய சிருஷ்டியான்றது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை இந்த சத்தியங்கள் உங்களுக்குள்ளே நிறைவேறாவிட்டால் நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, இந்த 9 எக்ஸ்சேஞ்ச் படிக்கிற இந்த நாட்களில் நான் இன்னும் இப்படியே முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்குள்ளே சேஞ்சஸ் வேணும். நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்குள்ளே சேஞ்சஸ் இல்லை. ஆண்டவரே, bring a change in me. Therefore, if anyone is in Christ, he is a new creation. Old things have passed away. Behold, all things have become new. எல்லாம் புதிதாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So Paul is talking about the new man in us. So allow the new man to control you. புது மனுஷன் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணு. If you allow the new nature to remain in control, we don't sin. புது மனுஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்க வரைக்கும் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இல்லை பழைய மனுஷன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாருன்னா கண்டிப்பாக நம்ம பாவம் செய்து கொண்டே இருப்போம். எல்லாரும் அறிக்கையிடலாமா? பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டு பாவமுக்கான சுபாவத்திலிருந்து விடுதலை பெற என்னில் புதிய சுபாவமானது ஆட்கொள்ள எனக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். Yes, my old man, the rebel, the corrupt one was crucified in Jesus, that I might be delivered from that evil corrupt nature, and that a new nature might come into me and take control of me. புது நேச்சர் எனக்குள்ள வந்திருக்கிறது. ஆகவே தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அப்படி இல்லைன்னா அவங்க இன்னும் பழைய மனுஷனாக தான் இருக்கிறாங்க. சிலுவையில் அறையப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நான் அறையுண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறேன். இனி வாழ்வது நான் அல்ல. Shall we all stand up and sing this song? I am a new creation. I'm a new creation, I'm a brand new man. All things have passed away, I've been born again. For I'm a conqueror, that's true I am. I'm a new creation, I'm a brand new man. I'm a new creation, I'm a brand new man. All things have passed away, all things have passed away. I've been born again. For I'm a conqueror, that's true I am. I'm a new creation, I'm a new creation, I'm a brand new man. நான் புது சிருஷ்டி, நான் புது மனிதன். பழையவை ஒழிந்தது, மறுபிறப்படைந்து நான் வெற்றி வீரர். ஆம் உண்மையே, நான் புது சிருஷ்டி, நான் புது மனிதன். Sing it again. நான் புது
சிருஷ்டி, நான் புது மனிதன். பழையவை ஒழிந்தது, மறுபடியும் படைந்தே நான் வெற்றி வீரன். ஆமுன்மாயே நான் புது சிருஷ்டி, நான் புது மனிதன். I'm a new creation, I'm a brand new man. All things have passed away, I've been born again. For I'm a conqueror, that's who I am. I'm a new creation, I'm a brand new man. I'm a new creation, I'm a brand new man. I'm a new creation, I'm a brand new man. எங்கள் அன்பின் தகப்பனே, சிலுவையில் நீர் எங்களுக்காக 6 மணி நேரங்கள் வானத்திற்கு பூமிக்கு நடுவாக கர்த்தாவே இதே போன்ற ஒரு நாளிலே நீர் தொங்கினீர். மத்தியான வேளையிலே எங்களுக்காக ஜீவனை விட்டீர். உம்மாலே நாங்கள் விடுதலையானோம், சுகம் பெற்றோம், ஜீவன் பெற்றோம். நாங்கள் நன்றாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்காக காயப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். இன்றைக்கு நாங்கள் நிராகரிக்கப்படும் பொழுது அந்த வேதனையை உணர்கிறீர் ஆண்டவரே. மக்கள் எங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது நீர் அந்த வேதனையை உணர்கிறீர். அவமானப்படுத்தும் பொழுது நீர் அந்த வேதனையை உணர்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே மகிமை கொண்டு வருவதற்காக நீர் எங்களுக்காக அவமானங்களை சகித்தீர், எங்களுக்காக பாடுகளை சகித்தீர், புறக்கணிக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புது சிருஷ்டியாக உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, மாற வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே எங்களுடைய பழைய மனிதனுடைய குணங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு புது மனுஷனாய் நீ வாழ என்று சொல்லி எங்களை ஒரு நியூ கிரியேஷனை மாற்றி இருக்கிறீங்களே, நன்றி. சிலுவையில் எங்களுக்காக ஏற்பட்ட பாடுகளுக்காய், 9 பரிமாற்றங்களுக்காய், நீர் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். 9 பரிமாற்றங்களை நாங்கள் பெற்று உமக்கென்று தொடர்ந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஏதோ இது இந்த உபவாச நாட்களிலே இவைகள் ஒரு பண்டிகையாக சடங்காச்சாரமாக எங்கள் வாழ்விலே முடிந்து விட வேண்டாம் ஆண்டவரே. இந்த நாட்கள் முடிந்த பின்னும் எங்கள் ஜீவன் இருக்கும் வரைக்கும் இந்த சத்தியங்களை அனுதினமும் வாழ்க்கையிலே அபியாசித்து உமக்கென்று நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த செய்திகள் இந்த யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல யார் யார் கேட்டார்களோ பார்த்தார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக இந்த நாளிலே. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இயேசு என் வேதனைகளை புரிந்து கொள்கிறார் என்று சொல். மகிழ்ச்சியோடு தைரியத்தோடு வாழ ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. துதி கனம் வல்லமை மகிமை புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.